டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இதில் ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருக்கோம். இந்த கூப்பன் கோடை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்த 2 நாளில் யார் பண்ணுறீங்களோ தோஸ் கேன் கெட் 50% ஸ்காலர்ஷிப். மெடிக்கல் 2026. என்ன சார் மெடிக்கல் 2026ன்றீங்களா? ஏன்னா இப்போ +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் போர்டு எக்ஸாம்ஸ் நெருங்கிருச்சு, ஸ்டார்ட் ஆக போகுது. பிப்ரவரி எண்டில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட்டு, மார்ச் வந்து முடிச்சிடுவாங்க. தென் ஏப்ரல் ஒரு மாதம் அப்படி ஃப்ரீயாக இருப்பான். அதுக்கப்புறம் மேல வந்து நீட் எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கே வந்து நீட்டுக்கான மார்க்ஸ் வச்சு தான் கொடுக்கணும் சில குரூப்ஸுக்கு. அப்படின்றப்ப நம்ம இனிமேல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்லாம் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எடுத்துருவாங்கன்னு சொல்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு படிக்கிறத பார்க்கணும் இல்லையா? அப்போ நான் படிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ், நான் ப்ரைவேட் தான் போவோம் சார், அந்த அளவுக்கு தான் எனக்கு மார்க் வரும், இருந்தாலும் ஒரு நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீம்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம ராமச்சந்திராவை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு யூனிவர்சிட்டியை வந்து கட்டமைச்சிருப்பாங்க. அதை மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு பிரம்மாண்டமாக இருக்கும். எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி என்னாலேயே ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போலாமா வீடியோக்கு? நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசி 2026 நீட்டு தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், ப்ரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா போதும், அது என்னவா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராடில் போய் நான் படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2026 நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியாக இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைனில் அட்டன் பண்ணிங்கன்னா வெறும் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா அதில் டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போகிறோம். உங்களை வந்து என்ன பண்ண போகிறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான், இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு 100% நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறோங்க. அப்புறம் என்ன, இதில் என்ன இருக்குது, டீலு ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்கள் ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி, நீங்கள் ரெடியா? கால் பண்ணுங்கள் 9176552121. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கும். ரைட். இப்போ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை ஒட்டி பூந்தமல்லிக்கு போகிற ரோட்டில் போரூருக்கு அடுத்தது இது வந்து அமைஞ்சிருக்கு. இது அமைஞ்ச காலகட்டம் அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப எவ்வளோ வருடமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக வளர்ந்து நிற்குது இன்னைக்கு. கம்ப்ளீட் கேரியர் அண்ட் அட்மிஷன் கைட் தான் பார்க்க போகிறோம். ரேங்கிங் என்ன, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது, இதில் வந்து உண்மையாலேயே இவ்வளோ கோர்சஸ் இருக்கா, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரைட். ஒய் திஸ் வீடியோ இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றப்ப மெனி ஸ்டூடெண்ட் நோ ஒன்லி எம்பிபிஎஸ். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரானாலேயே மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு தெரியும். ஆனால் மெடிக்கல் காலேஜ்லேயே எவ்வளோலாம் ப்ரோக்ராம்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எம்பிபிஎஸ் தவிர. தென் பேரண்ட்ஸ் ஆர் கன்ஃபியூஸ்ட் அபவுட் கேரியர்ஸ். ராமச்சந்திராவில் எக்கச்சக்கமான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, எதடா எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ராங் சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேஸ்டட் இயர். நம்ம எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்தில் போய் ஈடுபடுறப்போ தேவையில்லாமல் நம்ம பதட்டத்தில் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் கூட எனக்கு கால் பண்ணுறாங்க, சார் இந்த குரூப் ஜாயின் பண்ணேன் சார், பிஎஸ்சி முடிச்சிட்டேன் சார், நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் அலைடு ஹெல்த் சயின்ஸில் கிரிட்டிக்கல் கேர் பண்ணேன் சார், நான் திருப்பியும் வந்து எம்பிபிஎஸ் பண்ணணும், 4 வருஷம்லாம் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து டெய்லி பேசிஸில் உங்களுக்கு காலையில் 11 o'clock ஈவினிங் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அதுவும் வந்து எஸ்பெஷலி 11 and 12 படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பெற்றோர்களுக்கு பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிருக்கோம். அதனால் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ 11, 12 படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய ரிலேஷனோ சொந்தக்காரங்களோ பக்கத்து வீட்லையோ எதிர் வீட்லையோ படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே தயவு செய்து நம்ம வீடியோவை ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்கள். ரைட்டா? இது மறந்துடக்கூடாது. ரைட். ஓகே, இப்போ திஸ் வீடியோ எக்ஸ்பிளைன் நான் என்னெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, காலேஜோட குவாலிட்டி என்ன, கெரியர் ஆப்ஷன்ஸ் என்ன, சேலரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு படித்து முடிச்சதுமே, தென் அட்மிஷன் வந்து இங்கே எப்படி நடக்குது, இது எல்லாத்தையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ரைட். ஹிஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் அண்ட் ரேங்கிங் அப்படின்ற பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் 1985. அப்பா, இப்போ நம்ம எத்தனை இருக்கோம், 25ல் இருக்கோம். 25க்கு அப்படி முன்னாடி ட்ராவல் பண்ணோன்னா 15,
85 கிட்டத்தட்ட 40 வருடங்கள் பழமையான ஒரு இன்ஸ்டியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ராமச்சந்திரா வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்குது இதுக்கு. தென் டீம்டு யூனிவர்சிட்டியாக எப்போ கன்வெர்ட் ஆச்சு அப்படின்ற பார்த்தீங்கன்னா 1994. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 வருடங்களாக டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்ற ஸ்டேட்டஸில் இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாக நிற்குது. தென் யூஜிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து ப்ரமோட் ஆயிருக்கு. இன்னைக்கு NIRF ரேங்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனோட போட்டி போட்டு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு டாப் ரேங்கை ஈட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரா வந்து இன்னைக்கு இருக்கு. ரைட்டா? ட்ரஸ்டட் அண்ட் ரெகக்னைஸ்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டியாக இன்னைக்கு இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் யாரை வேணாலும் மெடிக்கல் படிக்கிறவங்களை கேளுங்க, ராமச்சந்திரா தெரியாமே இருக்கு. ரைட்டா? அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா. அகாடமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 170+ ப்ரோக்ராம்ஸு, 15 ஃபேக்கல்டிஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனில் ஃபார்மசி, நர்சிங், இது இன்ஜினியரிங், சைக்காலஜி ஒரு ஃபீல்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அலைடு ஹெல்த் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கம்பைண்டாக. ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு MBBS BDS வச்சுருப்பாங்க. இங்கே த்ரூ அவுட் ஒரு மெடிசன்னா ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் போனோம்னா என்னெல்லாம் தேவை இருக்கும் அப்படின்றது எல்லாமே வச்சுருக்காங்க. மெடிசன், ஃபார்மசி, நர்சிங். இட்ஸ் வெரி எசென்ஷியல் டு ரன் ஒரு ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்றப்ப. தென் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு ஃபார்மசி மட்டும் இருந்தால் போருமா, நர்சிங் மட்டும் இருந்தால் போருமா, அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டுக்கோ இல்லைனா அதை பண்ணுறதுக்கோ படிக்கக்கூடிய இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அதுவும் இங்கே இருக்குது. ரைட்டா? தென் சைக்காலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வரவங்களுக்கு அந்த கவுன்சிலிங்கில் பண்ணுறப்ப என்ன மாதிரி இருக்காங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு படிப்பு. ஏன்னா கூடயே ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ அந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ராமச்சந்திரா. ரைட்? அலைட் ஹெல்த் இன்னைக்கு கம்பல்சரி. நம்ம ஹாஸ்பிட்டல் உள்ள நுழைஞ்சோன்னா கிரிட்டிக்கல் கேர், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ICU, அது மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எல்லாமும் வெளியில் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது வெளியில் படிச்சுட்டு ஒரு டைப் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. கோர்ஸும் அங்கே இருக்குது, ஹாஸ்பிட்டலும் அங்கே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல அருமையான இன்ஸ்டியூஷன். அதனால தான் இது பெஸ்ட்டாக வந்து இன்னைக்கு வந்து இருக்குது. தென் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டலை வச்சுட்டா டாக்டர் இருந்தால் போதுமா, அதில் பார்த்துக்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் இருந்தால் போதுமா, ஃபார்மசி இருந்தால் போதுமா, பட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இட்ஸ் ரிக்வயர்டு மேனேஜ்மெண்ட் ஸ்கில். அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் கொடுக்குறாங்க. அந்த கோர்சஸுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு உள்ளே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கும் எல்லாமே வெளியில் போகணும்னு அவசியமே கிடையாது. எல்லா கோர்ஸும் வாட் எவர் தே ஆர் ரன்னிங், தே ஹாவ் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்சைட் த கேம்பஸ். ரைட்டா? அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கும் பாருங்க. ரைட்டா? இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் நம்ம குழந்தை போய் படிச்சதுன்னா ஜம்முன்னு இருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா ஒரு MBBS முடிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது, நியர்லி 1 to 1.5 crores வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவனுக்கும் செலவு பண்ணுது. அது யாருடைய பணம்? நம்மளுடைய பணம். பட் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க அவங்க வரி பணம் வாங்க முடியாது, என்ன டேக்ஸை கலெக்ட் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணணும்? ஃபீஸாக தான் வாங்கி ஆகணும். அப்போ அந்த அமௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு சப்சிடிஸ் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பட் இங்கே யார் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க தான் வாங்கி ஆகணும். அப்படின்றப்ப நார்மலாக பார்க்குறப்ப ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரைட்? 1800+ பெட்டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், மாடர்ன் லேப்ஸ் அண்ட் கேம்பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். உங்களுக்கு யாருக்குன்னா மார்க் ஓரளவுக்கு ஒரு 400 தான் வரும், ஒரு 350 to 400 வரும். டீம்டு யூனிவர்சிட்டி தான் நான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன், பணமும் நல்லா இருக்குது, ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு பணத்தை பக்காவாக இருக்குது அப்படின்னா ராமச்சந்திரா போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்களேன். உங்கள் மனசே மாறாது. அதை பார்த்துட்டு அப்புறம் வேறு எந்த காலேஜுக்கு போகணும்னா இதுதான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இன்ஸ்டியூஷன் தான் வந்து ராமச்சந்திரா. ரைட்டா? ரிசர்ச் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரிசர்ச் லேப்ஸ் வச்சுருக்காங்க. தென் ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டரும் பார்த்தீங்கன்னா இங்கே SRIIC அப்படின்ற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்குது. WHO அண்ட் ICMRல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கணும்னா நேராக போய் பேசுங்க. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அவங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குது அப்படிலாம் பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும்.
ரைட்டா. ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நிறுவனமாக வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா இருக்கு. ரைட்டா. ஓகே, அடுத்தது வாட் மேக்ஸ் SRIHER சிஸ்ஹர் ஏன் வச்சிருக்காங்க அதை அப்படியே ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படி யூனிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பிளஸ் ரிசர்ச் பிளஸ் இண்டஸ்ட்ரி இன் ஒன் கேம்பஸ். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும், நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் வெறும் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் வச்சிருப்பாங்க. பட் இங்கே ரிசர்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டட், என்ன தனி கிடையாது அங்கே, என்ன அது ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்க. இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எங்கே இருக்கு, எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா. அதனால தான் யாரா ப்ரைவேட்டில் டீம்டு யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஐ வில் ரெக்கமெண்ட் ராமச்சந்திரா. தாராளமாக சொல்கிறேன், பணம் பற்றி நீங்கள் பார்த்துக்குங்க. பட் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ராமச்சந்திரா. என்ன பணம் வாங்கி சொல்கிறீங்களா அப்படின்னு பார்க்குறீங்களா, இதெல்லாம் பணம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி. நீங்களா சீட்ஸ் ஃபில்அப் ஆகலையான்னு போய் பாருங்கள் ராமச்சந்திராவில். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தட்டிடுவாங்க சீட். ரைட்டா. ஓகே, தென் ஏர்லி கிளினிக்கல் எக்ஸ்போஷர், ரியல் பேஷண்ட் ட்ரைனிங்கு, ஸ்கில் பேஸ்டு லேர்னிங்கு, இது எல்லாமே நம்மளுக்கு அருமையாக கிடைக்கக்கூடிய அற்புதமான, ஏன்னா மார்க் மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். இந்த அது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் அது இங்கே கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா 40 வருடம் பழமையான ஒரு நிறுவனங்க. எப்படி இருப்பாங்க டீச்சர்ஸு, அங்கே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். ரைட்டா. ஒரு 10 வருஷம் ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். 40 வருடங்கள் கடந்து வந்திருக்குன்னா எப்படியாப்பட்ட நிறுவனமாக இருக்கும் பாருங்க. கேரியர் ஆப்ஷன் ஆஃப்டர் 12th அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கு ப்ளஸ் கேரியர் பாத்ஸ் அவைலபிள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. MBBS, அலைடு ஹெல்த் சயின்ஸு, சைக்காலஜி, தென் பிசியோதெரப்பி, தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பப்ளிக் ஹெல்த், இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸில் 30க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திராவில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சேலரி அண்ட் கேரியர் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBBS லாங் ஜேர்னி, ஹை ஸ்ட்ரெஸ்ஸு, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அலைடு ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிச்சுமா 4 வருஷத்தில் ஜாபுக்கு போயிடலாம். ரைட்டா. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெளில போய் தேடணும்னு அவசியம் இல்லை, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிசியோ ஸ்டேபிள் கேரியர், பிசியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. பப்ளிக் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, அழகாக போகணுமா ஜம்முன்னு உட்காரணுமா பண்ணணுமா வேலை செஞ்சுட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ரைட்டா. ஹாப்பினஸ் ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி மேட்டர்ஸ் மோஸ்ட். நிறைய இடத்துல இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகணுமா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலை செய்யணுமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா MBBS எல்லாம் படிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தைங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிறது இல்லை. இன்டர்ன்ஷிப்பில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்காங்க. படித்து முடித்து அப்படி வேலைக்கு போகிறப்ப அவங்களுடைய டைம் ஃப்ரேம் ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதெல்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போகணுமா, ஒரு 6 ஹவர் வேலை செஞ்சோமா, வேலை செய்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் அப்படி வெளியில் போயிட்டு கேப்டரியா போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரணுமா, ரிலாக்ஸாக பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குல்ல. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வரான்மெண்ட்டில் வேலை செய்யறதுக்குலாம் நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. தென் அட்மிஷன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் பேஸ்டு. MBBS பொறுத்த வரைக்கும், BDS பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் நீட்டு வந்து கம்பல்சரி வேணும்னு. இப்போ அலைடு ஹெல்த் சயின்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கோர்சஸ் வந்து கம்பல்சரி நீட் வச்சு கொடுக்கணும்னு இருக்காங்க. பட் ராமச்சந்திரா வந்து டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கனால ஆல்வேஸ் தே கண்டக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். அலைடு ஹெல்த் சயின்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங், ஃபார்மசிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ், இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அவைலபிள் இருக்குது. தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறோம், யாருக்குன்னா வேணும் அப்படின்னா நீங்கள் ராமச்சந்திராவோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை இமீடியட்டாக போட்டுருங்க. சார் அதில் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்மளுடைய கோமட் 2026 ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணால் போதும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம வந்து ட்ரைன் பண்ணிடுவோம். ரைட்டா. பார்த்துங்க. இதில் பிளேஸ்மெண்ட்ஸு த்ரூ ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ரிசர்ச் சென்டர்லையும் அப்ராட் பிளேஸ்மெண்ட்டு, ஃபார்மா, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்கில் டிசைட் சக்ஸஸ் அப்படின்றதுனால அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா கோமட் 2026. என்ன சார் கோமட் 2026? RGRோட ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம். +2 படித்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு டாப் காலேஜஸ் போகணும்னு நினைக்கிறாங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எழுதி தான் போய் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ரைட்டா. ஜெய் எழுதினா தான் நம்மளுக்கு என்ன போகுது, IIT போக முடியும், NIT போக முடியும், IIIT போக முடியும், சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன் போக முடியும். இதுவே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் போகணும் அப்படின்னா QT எக்ஸாம்ஸ் வந்து எழுதி தான் ஆகணும். சில ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. ரைட்டா. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கம்பல்சரி எழுதி ஆகணும். அப்போ அந்த மாதிரி இன்ஜினியரிங்கோ இல்லை மெடிக்கலோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா
காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் போக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கான ஒரு சிங்கிள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட கோமட் 2026. இந்த ஒரே ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா போகிறோம், மல்டிபிள் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலாம். என்ன சார் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டு, ஜேஇ, ஐசர், நெஸ்ட், விஐடி, தென் வந்து பிட்சாட், எஸ்ஆர்எம், அமிர்தா, கேஐடி, தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்யூ, தென் ராமச்சந்திராவோட இது, தென் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நடத்தக்கூடிய நர்சிங் எக்ஸாம்ஸு, ஜிப்மர் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கு இந்த ஒரு ட்ரைனிங் மூலயமாவே நீங்கள் வந்து போக முடியும். இதில் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன சார் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் என்னென்னா RGR வந்து இட்ஸ் ஏ ஆன்லைன் ப்ரோக்ராம் த்ரூ அவுட் இந்தியா வேர் எவர் யூ ஆர் யூ கேன் அட்டெண்ட் திஸ் ப்ரோக்ராம், ரைட்? ஓகே, பிகாஸ் இட்ஸ் ஏ ஆன்லைன் ப்ரோக்ராம் யூ கேன் சிட் இன் ஹோம் அண்ட் யூ கேன் வாட்ச் த கிளாஸஸ், ரைட்? அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஒன்று. த செகண்ட் இஸ் ஸ்டடி மெட்டீரியல் இஸ் அவைலபிள் ஆன்லைனில் we are conducting, so you can download the material from our app. Apart from that, you can write the test individually வந்து பாத்தீங்கன்னா you can take test. We are conducting those who are attending the classes. அதுக்கு additional பாத்தீங்கன்னா we are launching the app RGR GOAT AI test series that will help you to understand and clear each and every concepts, because after completing நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுறீங்க. If you are taking the test, right, what are the mistake you are doing? அது ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அந்த மிஸ்டேக் ஏரியாவுக்கு வாட் யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட், வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நோ. அதுக்கு என்ன பண்ணுறோம், the app is automatically generating the notes. ஸோ ஆஃப்டர் அந்த நோட்ஸை படித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், திருப்பியும் படிச்சுட்டேன், டவுட் கிளியர் பண்ணிட்டேன், எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அகெயின் யூ கேன் டேக் த டெஸ்ட். Again you can take the test. அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா we are supporting for the students who are joining for our COMET 2026. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI RGR GOAT test series வந்து பார்த்தீங்கன்னா it's a cost nearly 15,000 plus tax. Those who are joining our COMET 2026 program, they can get free cost, ரைட்டா? இட்ஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். கோமட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா the cost is 23,600 inclusive of tax and material whatever we are providing in the app, plus this AI test series 15,700, that also you can get free. Sir, okay, 23,600 COMET program, there we can get any discounts அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இதில் ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருக்கோம். இந்த கூப்பன் கோடை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்த 2 நாளில் யார் பண்ணுறீங்களோ those can get 50% scholarship. 23,600 50% scholarship. யார் கூப்பன் கோடை கரெக்டாக பார்த்துட்டு மென்ஷன் பண்ணுறீங்களோ you will get use that coupon code 50%. So the fees will come 11,800. Make use of this program. Crack multiple exam by attending one single program COMET 2026. Okay, I am very happy இந்த ஒரு அருமையான இன்ஸ்டியூஷன் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணதில். அதுவும் ஆர்ஜிஆர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி பேசிஸில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜஸ்ட் லைக் இட் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. 2026 நீட்டு தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், ப்ரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு MBBS சீட் கிடைச்சா போதும், அது என்னவா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராடில் போய் நான் படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2026 நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியாக இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைனில் அட்டன் பண்ணிங்கன்னா வெறும் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா அதில் டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போகிறோம். உங்களை வந்து என்ன பண்ண போகிறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். எல்லாம் ஓகே தான், இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு 100% நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறோங்க. அப்புறம் என்ன, இதில் என்ன இருக்குது, டீலு ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்கள் ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி, நீங்கள் ரெடியா? கால் பண்ணுங்கள் 9176552121, இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கும்.